சமீப காலமாகவே தமிழக அரசியலில் அடிக்கடி பேசுபொருளாவது கடந்த சில மாதங்களாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே நிலவி வரும் கருத்து வேறுபாடுதான். இந்நிலையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்திருந்தார். ஆனால் அன்புமணி ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என்று அறிவித்திருந்தார். இதனை எதிர்த்து நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து மாமல்லபுரத்தில் நடைபெறவிருக்கும் பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இம்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்த நிலையில் மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு நடைபெற்றது. பாமக வரலாற்றில் ராமதாஸ் பங்கேற்காத முதல் பொதுக்குழு அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழுதான். விழா மேடையில் இருந்த பேனரில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவரின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. அதேபோல நிறுவனர் ராமதாஸுக்கு மேடையில் அன்புமணிக்கு அருகில் ஒரு இருக்கையும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ராமதாஸ் பொதுக்குழுவில் பங்கேற்கவில்லை. இதனைத் தொடர்ந்து 11 மணியளவில் தொடங்கப்பட்ட பொதுக்குழுவில் அரசியல் தீர்மானம் உட்பட மொத்தம் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பினராலும் வெறுக்கப்படும் திமுக அரசை வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வீழ்த்த பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி தேர்தல் ஓராண்டு கழித்தே நடைபெறும் எனவும் அதுவரை ராமதாஸால் நீக்கப்பட்டவர்கள் பதவியில் தொடர்வார்கள் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி தலைவராக அன்புமணி, பொதுச் செயலாளராக வடிவேல் ராமணன், பொருளாளராக திலகபாமா ஆகியோர் தொடர்ந்து செயல்படுவார்கள். வன்னியர்களுக்கு விரைவில் இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் சிறை நிரப்பு போராட்டம் நடத்தப்படும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதனை விடுதலை நாள் அறிவிப்பாக தமிழக அரசு வெளியிட வேண்டும். சமூக நீதி கடமைகளை நிறைவேற்ற மறுக்கும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு கண்டன தீர்மானம். அன்புமணி மேற்கொண்டிருக்கும் மக்கள் உரிமை மீட்பு பயணத்தையும் அதன் நோக்கத்தையும் வெற்றி பெறச் செய்ய பாமக உறுதியேற்கிறது. பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை உறுதி செய்ய தவறிய திமுக அரசுக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முழுமையாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதே பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு. தமிழ்நாட்டில் 4 முறை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து தமிழக அரசு விரிவான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டில் காவிரி, கொள்ளிடம், பாலாறு உள்ளிட்ட வாய்ப்பு உள்ள அனைத்து ஆறுகள் குறுக்கேயும் தடுப்பணைகள் கட்டுவதை ஒரு இயக்கமாக தமிழக அரசு மாற்ற வேண்டும். காவிரி, கோதாவரி நதிகள் இணைப்பு திட்டத்தின் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி 2151 கோடியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 லட்சம் ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனால் அரசு பணிகளின் நிலை சீரழிந்து வருகிறது. உடனடியாக தமிழக அரசு 1 லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 9000 உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தற்போது 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை. 10,500 பேராசிரியர்கள் பணியிடங்களில் 9000 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த காலி பணியிடங்களை உடனே நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற விளம்பர திட்டங்களை விடுத்து பொது சேவை வழங்கும் சட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும். மக்களை ஏமாற்ற மோசடி திட்டங்களை செயல்படுத்தும் திமுக அரசுக்கு கண்டனம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள 6.5 லட்சம் இடங்களை நிரப்ப இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் புதிய பணியிடங்களை ஏற்படுத்துவோம் என திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். சிங்கள கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மொத்தமாக 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.